அம்மா மதுரை மீனாட்சி, செஞ்சி காமாட்சி, ஆச்சி விசாலாட்சி. அப்பா ரெண்டு கண்ணு இல்லாதவன் ஐயா. என்ன பாவம் செஞ்சியோ, ரெண்டு கண்ணு இல்லப்படா. ஒரு பொருள் தான் வந்துடுறேன், அவசரப்படாது. உங்களுக்கெல்லாம் மிட்டாய் பிஸ்கெட்டு இந்தப்பா. வா மறைடா வா. ஆகம் தரா. 45 வருஷத்து ஃப்ரெண்ட் இல்ல. ஏதோ மீனாட்சி தாய்வாவிலியோ. ஆமா, என்ன ஜனங்களோட மோதிக்கிட்டு இருக்கேன் அங்க. வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள்லாம் வாங்கி கொடுத்தேன். பொது தொண்டு. உனக்கு இந்த வயசுல இருந்து இதே கோடம். அது ஏன் உனக்கு என்ன போட்டாட்டியா புள்ளையா? ஒண்ணு இல்ல, ஏதோ 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஏதோ எழுதிட்டு இருக்கேன். நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு செய்யறதுக்கு? நமக்கு பின்னால போய் பொண்டாட்டி 2 புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் ஜோறு போடணுமே. வாங்க. என்ன? ஆமாம். என்ன கோயிலுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, பின்ன என்ன, ஞான பண்டிதம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையானா நான் போறேன், நீ ஞாயிற்றுக்கிழமையானா வாடா கோவிலுக்கு போறேன். வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல? ஆமா ஆரவந்தான். வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால் படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி 6 நாள். உனக்கு 6 நாள் போதாது, 60 நாள் வேணும் ஐயா. ஜேம்ஸ் அண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டுமா? நன்கொடை விஷயமா நம்ம கிட்ட வர்ற வேலை வேணாம், அது கெட்ட வியாதி. அப்பா எவனா இழுக்க வாங்கின போய் பாரு. என்னங்க இது? நீ சும்மா இருமாருதாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நன்கொடை கொடுத்துனா வருஷம் பூரா வந்து நிற்பான், அப்புறம் கொடுக்கலன்னா ஒளியே ஒளியே ஒளியோடு கத்துவான். நிஜமா பொன்னகரம் நமக்கு சொந்தமான இடம். நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க. ஓடா, நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க. வாடகை வாங்குறோம்ல, குடிச்சுக்கு நான் எல்லாம் தர்றான் பெரிய வாடகை. அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா, நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு. எனக்கு ஒரு வயறு வியாபாரி வந்திருக்கிறான், அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். மணிக்கு பிள்ளை ஐயா எடுக்காரன் வரேன். வா மறக்க. கொடுத்து வாங்கிடலாம். ஆச்சாரியார் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும். நாளைக்குதான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்கிறியே சேர்த்து இருப்பா இருப்பா. இல்ல அப்ப நம்ம ஓட்டு மேல போறோம். நான் சேர்த்து கொலகார பயணம் இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல நம்ம கையில இருப்போம். இங்க எக்கச்சக்கமா வைரங்கள் இருக்கு, அதோட கலந்துடும். நீங்க வச்சுக்க பரவாயில்ல புள்ள, நம்ம கையில இருக்கட்டும். சரி, நம்பிக்கை தானே. எதுக்கும் கணக்கு பிள்ளை ஒரு ரசீது எழுதி சேட்டுக்கிட்ட இருந்து ஒரு வெறும் கல்லு பெத்துக்கிட்டு இருக்கோம்னு எழுதி கொடு. என்னங்க ஐயா, நம்ம இந்த கையில எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றோம். இல்ல நம்ம இவனை மழை போல நம்புறோம். வேலை தரப்ப வேலை சொல்றதை விட நானே போய் செய்யலாம் கொண்டு கேஸ்ல கொண்டாந்து காட்டி ஒரு வெள்ளி டம்ளர் கொண்டா கூட ஆரியம் கட்ட பேரலாம். நான் கொண்டா வச்சது இதுல சாப்பிடலாமா மட்டும் எல்லாம் எதுக்கோ ஞான பண்டிதா சன்னிகா வேலாயுதம் யாராவது எது சாப்பிடுறது ஒரு அன்பு வேணும்ல. அவன் என்ன பெருமை போயிட்டானா? ஐயோ வயற விஷயம் எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான். அது நாளைக்கு ஆச்சரியம் தான் நீரோட்டத்தை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. டிரைவர் மாணிக்கா, மாணிக்கா ஐயா வா, பேட்டை எடுத்துக்கிட்டு போய் அவரை கூட்டிக்கிட்டு போய் காரை விட்டுட்டு வா. எங்க அவர் சொல்லுவார் அங்க விடு. ஐயா ராம் ராம். என்ன இது போகும்போது நல்லா போனாரு, இப்ப சட்டா போயிட்டு அரைச்சுப்பாங்க. விருந்து சாப்பாடு என்ன தின்னாரோ என்ன குடிச்சாரோ. ஆமா, எங்க இருந்து வரீங்க? அரே இந்த கடை சாக்கடை சுபாய் ஆள வந்தா வயல கடை இல்ல, அங்க இருந்து வர. இந்த பாரு, நீ அடிக்கடி வந்து எழுப்பாரு. அவரா முடிச்சு கேட்டாச்சுன்னா வெறும் நோராக்கும். சரி நோரப்போம், தொந்தரவு பண்ணாது. ஹலோ ஹலோ, யாரு? ஆள வந்தார் பேசுறேன். நான் தான் பெருமாள் பேசுறேன்.
ராம்சேட்ட யாரோ கொலை பண்ணிட்டாங்களா? அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு தான். வேலாயுதம் ஞான பண்டிதா. மன்னிக்க முடியல. ஆமாங்க. ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே, வருத்தம் நமக்கு என்னத்துக்கு வருது? நமக்கே வருத்தம் வருது. மணி போய் பட்டுமா பையில வச்சுக்கோ. சாயந்தரமா கேட்கற அப்பா கூட வச்சுக்கோ, முடியும். நம்ம வீட்டுக்கு இத்தனை நாள் நீங்க வந்ததே இல்ல, இன்னைக்குதான் வர்றீங்க. ஏதாவது சாப்பிடுங்களா? சாலவந்தார், நாங்க பொழுதுபோக்கு வரல, அந்த வைரதி அப்படி கொலை விஷயமா வந்திருக்கிறோம். ஆமா. கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா. நேற்று என் கடையில வந்து நல்லா சாயந்தரம் பேசிட்டு போனாரு. இந்த மாணிக்கம் பிள்ளை தானே எடுத்து போய் ரூம்ல விட்டாரு. ஐயா, ஆமா, நான் தான். ஓ, அது நீதானா? ஐயா, கார்ல இருந்து இறங்கும் போது அந்த ஆளுக்கு பங்கே இல்லையாமே கண்ணாடிக்கிட்டே போனாரு. அப்புறம் நான் தான் கைத்தாங்கட தாங்கி கொண்டு போய் படுக்க வச்சேன். அதுக்கு இந்த கொலைக்கு என்னங்க சுமந்தா? என்னையா என்ன கேள்வி கேட்கற? நீ கொண்டு போய் படுக்க வச்ச பிறகு என்ன எழுந்துக்கோ இல்லையாமே? அது என்னமோ எனக்கு தெரியாதுங்க. ஜாலவந்தா, இந்த ஆட்கள் உங்க வீட்டுல வச்சிருக்கப்படாதுங்க. மாணிக்கம் பிள்ளை, உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும் போல இருக்க. மாணிக்கம் பிள்ளை எவ்வளோ யாரோ வயரம் வச்சிருப்பான், அதுக்கோசரம் கொலை செஞ்சிருப்பான். என்ன கேக்குறாரு? சப்பி மிஸ் பெட்டரு. அப்படி வயரம் எங்க கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, பைய பாருங்க, இருப்ப பாருங்க, உங்க பாருங்க. என்ன அது? அடி வெளியே சீக்கிரம். என்ன மாணிக்கம் பிள்ளை? இதே வயரம் தான் அந்த ஆளுகிட்ட. ஐயா மாணிக்கம் பிள்ளை, கேவலம் ஒரு வயரத்துக்காக ஒரு மனுஷனை கொலை பண்ணுறான். இத்தனை வருஷமா வந்து உனக்கு இந்த புத்தி வந்துச்சு. பேசாத, கொலைகாரன் பேசக்கூடாது. என் குணம் உங்களுக்கு தெரியும். கொலைகாரன் என்கிட்ட பேசக்கூடாது. பேசாத போ. அம்மா, இதெல்லாம் என்ன மாணிக்கம் பிள்ளை? எல்லாம் என் தலையெடுத்தம்மா. 15 வருஷ காலமா உங்க வீட்டில் நாயா ஒழிச்சதுக்கு ஐயா எனக்கு கொலைகாரன் பட்டத்தை வாங்கி. ஐயோ, இதை என்னால் நம்பவே முடியல. கடைக்கு வந்த வைர வியாபாரியை யாரு கொலை செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும். மனுஷனுக்கு மனுஷன் ஏமாத்தலாமா? கடவுளை ஏமாத்த முடியாது. ஆனா என்னை பத்தி நான் கவலைப்படல. என் சம்சாரம் கர்ப்பிணி, நான் குழந்தை குட்டிக்காத. அவங்களை யாரு காப்பாத்த போறாங்க? என்னங்க இது? மாணிக்கம் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. அது நமக்கு என்ன தெரியும்? அவன் வயரத்துக்காக ஆசைப்பட்டு கொலை செஞ்சான். அந்த வயரத்தை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டான். எங்க ஒழிச்சு வச்சாலும் பரவாயில்ல. ஏன் போய் சொல்றீங்க? இதுவரையில் பணத்துக்காக ஆட்களை ஏமாத்திட்டு வந்தீங்க, இப்ப கொலை கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. சத்தம் போட்டு சொல்லாது. நான் வேணும், நான் கொலை செஞ்சேன். அவன் என்னவோ தூக்கத்துக்கு மருந்து கேட்டான். நான் கொடுத்த ஒரே முட்டா தூங்கிட்டான். வீக் பாடி போல இருக்கு. சும்மா இருங்க. அந்த மாணிக்கம் பிள்ளை துடியா துடிக்கிறார். அவர் குடும்பம் என்ன கதையாக போதும். நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா நம்ம குடும்பம் என்ன கதியாகும்? என் புள்ள குட்டிங்க நடித்தருவிழா அலையுமே. அப்புறம் நீ வெளியே போக முடியுமா? ஜெயிலுக்கு போன மூட்டாட்டி போறா பாரு, காரி துப்பானே. இத பத்தி இனிமே நீ பேசுற வேலை விட்டுடு. அப்புறம் குடும்பம் அழிஞ்சு போயிடும். நான் சொன்னதை நல்லா யோசனை பண்ணி பாரு சமயக்கட்டுல போய். ஐயோ கடவுளே, கண்ணிருந்தும் குருடாக, வாயிருந்தும் ஊமையாக, எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி என்னை இப்படி படிச்சுட்டியே முருகா. என்ன பழனி, மாணிக்கு இன்னும் சாப்பாட்டுக்கு வரலையா? நேரம் ஆயிடுச்சா? எப்பவும் சீக்கிரம் வந்துருவாங்க. இன்னைக்கு இன்னும் வரலம்மா. அம்மா அம்மா, யாரோ கடைக்கு வந்த வியாபாரியா உங்க வீட்டுக்கார கொலை பண்ணிட்டாரு. போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. அழாதேம்மா, இந்தாங்க குழந்தை. நான் பக்கத்து வீட்டுக்காரம்மா. அப்படியா? இந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்க வேற யாராவது இருக்காங்களா? இந்த பொண்ணை தவிர வேற யாரும் இல்ல. இந்த அம்மா புருஷனை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இத வளர்க்கறது எப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இதை எப்படி வளர்ப்பேன்? மாணிக்கம் உள்ள சம்சாரத்துக்கு பிரசவ வேதனை கண்டு ரொம்ப ஆபத்தா போயிடுச்சா.
அதனால பிள்ளை பெற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. வந்துட்டீங்களா அண்ணா? எதுக்காகமா அவ்வளவு சீக்கிரம் இங்க வர சொன்னேன்? அண்ணா, எனக்கு நீங்க ஒரு பெரிய உதவி செய்யணும் அண்ணா. என்னமா? எங்க வீட்டுல டிரைவரா இருந்த மாணிக்கம் பிள்ளையினுடைய மனைவி இந்த குழந்தையை பிரசவிச்சுட்டு இறந்துட்டா. இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஆனா அந்த நிலையில நான் இல்லைன்னா நீங்க தான் எப்படியாவது இதை காப்பாத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அவசியம் செய்யறமா. இந்த குழந்தையை வளர்க்கறது உனக்கு செய்யற உதவியாக நான் கருதல. மனித குலத்துக்கு நான் செய்யணும்னு கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு இருக்கிற தொண்டாக நான் கருதல. உங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு இந்த குழந்தையை பத்தி எனக்கு கவலையே இல்லை அண்ணா. ஆனா இதுக்கு மூத்தது இன்னொரு பெண் குழந்தை இருந்துதான். அது வேற யாரோ கொண்டு போயிட்டாங்களா அண்ணா? இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரியவே கூடாது. ஆகட்டம்மா. தானியம் தனம் பசம் பகுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் சதந்தேர்பாஜோ பார்வதி பரமேஸ்வர பிரசாத சித்திரஸ்து. உங்க பேருக்கும் உங்க குழந்தைகள் பேருக்கும் அத்தனை அபிஷேகங்கள்லாம் துல்லியமா நடத்திட்டோம். உங்க பிரசாதம் இருக்கணும். நம்ம பெருமாள் கோயில் வருது. அஜ்ஞானி, நம்ம பெருமாள் ஊரார் பெருமாள். கடவுளை போய் திரிக்கிறியடா. இந்த ஆள வந்தானுக்கு அறியும் சிவனும் ஒண்ணுடா. என்ன மேதா விலாசம், என்ன மேதா விலாசம். உங்களை போல சமத்த நோக்கம் உள்ளவா இந்த லோகத்திலே கோடான கோட்டில ஒருத்தர் தான் இருக்க முடியும். பெருமாளுக்கு வயிறில்லாமல் செஞ்சு கொடுத்துட மாட்டீங்களா? அதே தான் சாத்திக்கிறோம். மாரியம்மன் கோயில் கடவுள போய் ஏழை பணக்காரன் சொல்லிக்கிட்டு மாலை சிரிச்சா போச்சுடா. வணக்கம். யாம் சைவ சித்தாந்த நெறியாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். ஆள வந்தார் அவர்களே, தங்களுடைய தோற்றம் எப்படி பழுத்த சிவமாக தெரிகிறதோ அதே போல் தங்கள் உள்ளமும் சிவத்துக்கும் சிவநேச செல்வர்களுக்கும் பணிபுரிந்து ஆதரிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதை பற்றி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. பித்தியாருக்கு சேவை செய்யறதுக்குள்ளே ஞான பண்டிகை இந்த சடலத்தை வச்சிருக்கிறான். எனக்கு என்னால ஒரு ஈ, எறும்பு, பூச்சி, புழு ஒண்ணுக்கு கூட எதுவும் வராது. என் குடும்பத்தை அடிச்சு நீ அப்படி பேசுவேன். உன் குடும்பத்தையும் அனாதையாக்கிறேன் பாரு. என்ன ஆள வந்தார்? குழந்தைக்கு என்னுடைய மனம் நிறைஞ்சு ஆசீர்வாதம் தான். உனக்கு நமக்கு இதை பற்றி எல்லாம் வெறுங்க. யாருதான் வரும்போது உள்ள போவா. தக்க மாதிரி கட்டி கட்டி யாரோ போறாங்க. பெருமாள் புறா புறா அழுதா கழுத்து பத்திரா. என்னடி குழந்தை எங்கயா பாருங்க.
அந்த குழந்தை நடுவுடலை அதன் தாய் எவ்வளவு துடிப்பாள். ஆத்திரத்தில் அறிந்து விட்டாள் மாணிக்கம். அப்பன் செய்த தவிர்க்காக பிள்ளையை பழிவாங்குவதா? உன் குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் என்னடா வித்தியாசம் கண்டாய்? போ, குழந்தை போய் காப்பாற்று. சென்னை ராம்சேட் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைந்த மாணிக்கம் பிள்ளை பாதுகாப்பில் இருந்து தப்பி ஓடிய குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையுடன் மேலும் 4 வருடங்கள் அதிகமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன்.